நம்ம வாழ்க்கையில எப்போ இனிமே என்னால முடியவே முடியாது அப்படின்னு சோர்ந்து போற தருணத்துல தான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வெறும் சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகம் மட்டும் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய மூளையை எப்படி போர்க்களமா மாத்தினாரு அப்படிங்கிறதுக்கான மிக சிறந்த சான்று டேவிட் கோகின்ஸோட கான்ட் ஹர்ட் மீ அப்படின்ற புத்தகம் தான். உலகிலேயே மிக கடினமான மனிதர் அப்படின்னு அழைக்கப்படும் இவர் தன்னுடைய தோல்விகளை எப்படி வெற்றிகளாக மாற்றினாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, என்னுடைய பேர் சிவகண்ணன், நான் ஒரு உளவியல் ஆலோசகர். நான் இந்த சேனல்ல நான் படிக்கிற மிக சிறந்த புத்தகங்களை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். அப்பப்ப உளவியல் சார்ந்த கருத்துக்களை போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம டேவிட் கோகின்ஸோட உலகத்துக்கு போகலாம். ஸ்டே ஹார்ட். இந்த முதல் அத்தியாயத்தில் டேவிட் கோகின்ஸின் மிக மோசமான சிறுவயது வாழ்க்கையை பற்றியது. பொதுவாக இப்படிப்பட்ட சூழலில் வளரும் ஒரு குழந்தை பிற்காலத்தில் குற்றவாளியாகவோ அல்லது தோல்வி அடைந்தவராகவோ தான் மாறும். கோகின்ஸ் நியூயார்க்கில் உள்ள வில்லியம்ஸ்வில்லில் வளர்றாரு. அவருடைய தந்தை ட்ரோனிஸ் கோகின்ஸ் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான தொழிலதிபர். அவங்களுக்கு சொந்தமாக ஸ்கேட்லேண்டு அப்படின்ற ரோலர் ஸ்கேட்டிங் ரிங் இருந்தது. வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு மிகப்பெரிய பணக்கார மகிழ்ச்சிகரமான குடும்பமாக தான் தெரியுறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நரகமே நடந்துட்டு இருக்கு. டேவிட்டுக்கு 6 வயசு இருக்கும்போதே அவரும் அவருடைய தாயும் மற்றும் அவருடைய சகோதரரும் தினமும் இரவு முழுவதும் அந்த ஸ்கேட்டிங் ரிங்கில் வேலை செய்யணும் அப்படின்னு அவருடைய தந்தை வலியுறுத்துறாரு. அங்கே கழிவறைகளை சுத்தம் செய்வது முதல் ஸ்கேட்டிங் ஷூக்களை அடுக்கிறது வரை எல்லாத்தையுமே அவங்க தான் செய்யணும். நைட்டு 12 மணிலேருந்து அதிகாலை வரை அவங்க தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. காலையில் சரியாக தூக்கம் இல்லாமல் பள்ளிக்கு போகிறாரு. அதனால் அவரால் சரியாக பாடத்தில் கவனம் செலுத்த முடியல. சில நேரம் வகுப்பறையிலேயே தூங்கிடுறாரு. கோகின்ஸின் தந்தை ஒரு மிக கொடூரமான மனிதர். மிக சிறிய விஷயங்கள் கூட கோகின்ஸையும் அவருடைய தாயையும் பெல்ட்டாலும் கைகளாலும் மிக கடுமையாக தாக்குவார். இந்த தொடர்ச்சியான பயமும் வன்முறையும் டேவிட்டுக்கு நரம்பு தளர்ச்சி மற்றும் தலையில் முடி கொட்டுற பிரச்சனையும் உருவாக்குது. இந்த மாதிரி மோசமான சம்பவம் தொடர்ந்து நடக்கிறதால இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் தன் தாயோட உதவியுடன் அவங்க அப்பாகிட்ட தப்பிச்சு இந்தியானாவில் இருக்கிற பிரேசில் அப்படின்ற இடத்துக்கு குடிபெயர்றாங்க. இந்தியானாவுக்கு வந்த பிறகும் வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இல்லை. அந்த ஊரில் இருந்த சில கருப்பின குடும்பங்களுக்கு அங்கே கடுமையான இனவெறி தாக்குதலையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துது. அதில் இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. சிறு வயதில் ஏற்படுற மோசமான அதிர்ச்சியான சம்பவங்களால் அவர் மிகவும் பாதிக்கப்படுறாரு. அவரால் சரியாக படிக்க முடியல. அவர் பரீட்சையில் ஃபெயில் ஆகிறாரு. உங்கள் கடந்த காலம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோகின்ஸ் ஒரு தோல்வியடைந்த புள்ளி விவரமாக மாறியிருக்க வேண்டியவர். ஆனால் அவர் அந்த நிலையை மாற்ற முடிவு செய்கிறாரு. இந்த அத்தியாயத்தில் அவர் கொடுக்குற முதல் சேலஞ்ச் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள், உங்கள் பலவீனங்கள், உங்கள் பயங்கள், உங்களை தடுத்து நிறுத்துகிற எக்ஸ்கியூசஸ், சாக்கு போக்குகள், அதையெல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதுங்க. உண்மையை மறைக்காம நேர்மையாக எழுதுங்க அப்படின்னு அவர் முதல் சேலஞ்சில் சொல்கிறாரு. நீங்கள் முன்னேற வேண்டுமானால் உங்கள் கையில் இருக்கும் பேட் ஹேண்டை, அதாவது வறுமை, தோல்வி, அநீதி, இதெல்லாம் மறைக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், என் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, இப்போது இந்த நிலையிலிருந்து நான் எப்படி மேலே வருவது, இப்படி தான் நம்ம யோசிக்கணும். சூழலை மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா அந்த சூழலில் உங்களை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் கவனம் செலுத்துங்கள். ஏற்றுக்கொள்வது என்பது தோல்வி அல்ல, இது போராட்டத்தின் முதல் படி. தந்தையை விட்டு பிரிந்த பிறகு கோகின்ஸ் தனது டீனேஜ் பருவத்தில் மிகவும் மந்தமாக இருக்கிறாரு. அவர் சரியாக படிக்கல, எதிலும் ஆர்வம் காட்டல. ஒரு கட்டத்தில் விமானப்படையில் சேர முயன்று அங்கிருந்த நீச்சல் தேர்வில் பயந்து பாதியிலேயே வெளியே வராரு. அதன் பிறகு ஒரு பூச்சி மருந்து அடிக்கும் நிறுவனத்தில் மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றாரு. ஒரு நாள் இரவு அவர் ஹோட்டல்ல பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் தலை மேல ஆயிரக்கணக்கான கரப்பான்கள் விழுது. அந்த நிமிடம் அவர் தன்னோட வாழ்க்கை
வாழ்க்கையை பார்க்குறாரு. நான் ஏன் இதை செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு ரொம்ப வருந்துறாரு. அப்பதான் டிவியில நேவி சீல்ஸ் பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை அவர் பார்க்குறாரு. உலகின் கடுமையான பயிற்சியை முடிக்கிற அந்த வீரர்களை பார்த்ததும் அவருக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா அமையுது. தானும் அந்த மாதிரி ஒரு சீல் வீரராக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. இந்த அத்தியாயத்துல கோகின்ஸ் பொறுப்பு கண்ணாடி, அக்கௌண்டபிலிட்டி மிரர் அப்படின்ற ஒரு மிக அருமையான கான்செப்டை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கோகின்ஸ் கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே பார்க்கிறாரு. அப்போ அவருக்கு 300 பவுண்டு, அதாவது 136 கிலோகிராம் அவருடைய வெயிட் இருந்தது. கண்ணாடியை பார்த்து அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ள விரும்பவே இல்லை. அந்த கண்ணாடியில போஸ்ட்-இட் அப்படின்னு நோட்டுகளை ஒட்டுறாரு. அதுல நீ குண்டா இருக்கிற, நீ ஒரு சோம்பேறி, நீ பொய் சொல்கிறாய் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச அவரை பற்றிய உண்மைகளை எழுதி வைக்கிறாரு. இதுல அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நாம முன்னேற வேண்டுமானால் முதல்ல நம்மிடம் இருக்க குறைகளை ஒளிவு மறைவின்றி நாம முதல்ல ஒத்துக்கணும். அதான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அக்கௌண்டபிலிட்டி மிரர். நேவி சீல் எக்ஸாம்ல அவர் சேர்றதுக்கு மிகப்பெரிய தடையா இருந்தது அவருடைய வெயிட் தான். அதனால அவர் 3 மாதங்கள்ல சுமார் 106 பவுண்ட் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இல்லைன்னா அவருக்கு அங்க அனுமதி கிடைக்காது அப்படிங்கறதும் உணர்றாரு. அதன் விளைவாக அவர் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு பல மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறாரு. மிக கடுமையான உணவு முறையை பின்பற்றினாரு. உடல்வலி மற்றும் மனசோர்வு வந்த போது கூட அவர் தனது பொறுப்பு கண்ணாடி, அக்கௌண்டபிலிட்டி மிரர் அப்படின்னு அந்த கண்ணாடி முன்னு நின்று தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கிறாரு. இந்த அத்தியாயத்தில் அவர் சொல்ற மிகப்பெரிய கருத்து என்னன்னா, சுய இரக்கம், செல்ஃப் பிட்டி. உங்களுக்கு நீங்களே இரக்கம் காட்டாதீங்க. நீங்க வாழ்க்கையில் சந்திக்கிற தோல்விகளுக்கு மற்றவங்களை திட்டாம, மற்றவங்களை காரணம் காட்டாம, கண்ணாடியில் தெரியுற நீங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லுங்க. உண்மையை முதல்ல கசகதான் செய்யும், ஆனா அதுதான் உங்களை மாற்றும். டேக் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த அத்தியாயத்தின் மூலமா அவர் கொடுக்கிற 2வது சேலஞ்ச், ஒரு கண்ணாடி முன் நில்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய இலக்குகள் மற்றும் நீங்க மாற்ற வேண்டிய கெட்ட பழக்கங்களை ஒரு சிறு காகிதத்தில் எழுதி கண்ணாடியில ஒட்டுங்க. தினமும் அந்த இலக்கை அடையிறதுக்கு நீங்க பல செயல்களை செஞ்சுட்டே இருங்க. இந்த செயல்கள் மூலமா நீங்க இலக்கை அடைஞ்ச பிறகு அந்த காகிதத்தை தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு இலக்கை எழுதி நடையில ஒட்டுங்க. நீங்க உங்ககிட்ட நேர்மையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கான ஒரு சிறிய சவால், இன்னைக்கு உங்க வீட்டு கண்ணாடியில நீங்க மாற்ற விரும்பும் ஒரு கெட்ட பழக்கத்தையோ அல்லது நீங்க அடைய விரும்பும் ஒரு இலக்கையோ ஒரு போஸ்ட்-இட் நோட்டில் எழுதி ஒட்டுங்க. தினமும் அதை பார்த்து விட்டு உங்க வேலையை தொடங்குங்க. கோகின்ஸ் நேவி சீல்ஸ் ஆட்சேர்ப்பு அலுவலகத்துக்கு போறாரு. அங்க போன பிறகு அங்க இருக்கிற அதிகாரிகள் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. காரணம், கோகின்ஸ் அப்போது 297 பவுண்ட் எடையில இருந்தாரு. சீல் பயிற்சியில் சேர அதிகபட்ச எடை 191 பவுண்டு மட்டுமே. அவரு அந்த எடைக்கு குறைச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு வெறும் 3 மாதங்கள் மட்டும்தான். எடையை குறைக்க அவர் பின்பற்றிய முறை மிகவும் கடினமானது. ஒரு சாதாரண மனிதரால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவர் அங்க உழைப்ப கொடுக்கிறாரு. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாரு. எழுந்தவுடன் 2 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுறாரு. மதியம் 2 மணி நேரம் நீச்சல் பயிற்சி மற்றும் ரொம்ப தீவிரமான ஜிம் பயிற்சி செய்கிறாரு. மாலையில மீண்டும் சைக்கிள் ஓட்டுதல் அல்லது ரன்னிங் பண்றாரு. ஒவ்வொரு முறை அவர் சோர்ந்து விழும் போதெல்லாம் தனது அக்கௌண்டபிலிட்டி மிரரை நினைச்சு மீண்டும் எழுந்து நிற்கிறாரு, பயிற்சியை தொடங்குறாரு. 3 மாதங்களின் முடிவில் அவர் சரியா 190 பவுண்ட் எடைக்கு வந்தார். இந்த சாத்தியமற்ற இலக்கை அவர் அடைந்து காட்டுறாரு. அவர் நேவி சீல் பயிற்சியின் முதல் கட்டமாக பேசிக் அண்டர் வாட்டர் டெமோலிஷன் அப்படின்ற பயிற்சியில் சேர அனுமதி கிடைக்குது. செய்ய முடியாது என்ற உலகம் சொல்லும் ஒவ்வொரு காரியத்தையும் விடாமுயற்சியால் செய்து காட்ட முடியும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. இந்த அதிகாரத்தில் அவர் நமக்கு கொடுக்குற சேலஞ்சு இதுதான். உங்களுக்கு பிடிக்காத ஆனால் உங்கள் முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யுங்க. உதாரணமாக காலையில் சீக்கிரம் எழுவது, கடுமையான உடற்பயிற்சி செய்வது அல்லது பிடிக்காத ஒரு பாடத்தை படிப்பது. நீங்கள் எந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனம் ஸ்ட்ராங்காகவும் வலிமையாகும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு.
இந்த அதிகாரத்தில் கோகின்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஹெல் வீக், நரக வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் வீரர்கள் மொத்தம் 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்க அனுமதிக்கப்படுவாங்க. பனி போன்ற குளிர் நீர், மணல், சகதி மற்றும் இடைவிடாத உடற்பயிற்சிகள் நடுவே வீரர்கள் சோதிக்கப்படுவாங்க. பெரும்பாலான வீரர்கள் இந்த ஒரு பகுதியில் தான் பயிற்சியை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டஃபஸ்ட் ஒரு பயிற்சியா இது அமையுது. கோகின்ஸ் தனது குழுவிற்கு, அதாவது போட் க்ரூ 2 அப்படின்ற ஒரு குழுவுக்கு அவர் தலைமை தாங்குறாரு. அவங்க அனைவரும் சோர்வடைந்த போதெல்லாம் கோகின்ஸ் அவங்களுக்கு ஒரு வெறியை உருவாக்குறாரு. ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அவங்கள நாம வலிமையானவர்கள் அப்படிங்கிறத இந்த அதிகாரிகளுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அவர்களை அந்த டாஸ்கை செஞ்சு முடிக்க வைப்பாரு. இந்த அதிகாரத்தில் அவர் சொல்ல வர வேண்டிய கருத்து இதுதான்: எந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் உங்களை சுற்றி இருப்பவங்க உங்களை பார்த்து பயப்பட அளவுக்கு அல்லது ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும். நீங்க கஷ்டப்படுறீங்க என்று தெரிஞ்சா உங்க எதிரிக்கு மகிழ்ச்சி, ஆனா நீங்க கஷ்டத்திலும் சிரிச்சா அது அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தோல்வி. இந்த அதிகாரத்தில் அவருக்கு நம்ம கொடுக்கிற சேலஞ்ச் இதுதான்: உங்களை யாராவது குறைவா மதிப்பிடுறாங்களா, அல்லது உங்க வேலையை உங்க மேலதிகாரி உங்களை சோதிக்கிறாரா, நீங்க இருக்கும் துறையில உங்களை விட சிறந்தவராக கருதப்படும் ஒருவரை தேர்ந்தெடுங்க. அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக கடினமாக உழைத்து உங்கள் திறமையால அவங்கள வியக்க செய்யுங்க. எப்போ நாம மற்றவங்க நம்ம மேல வச்சிருக்க அவநம்பிக்கையை நாம முறியடிக்கிறோமோ, அப்போ நம்ம மீது நமக்கு இருக்கிற மதிப்பும் மன வலிமையும் பல மடங்கு உயரும். உங்க அர்ப்பணிப்பு மற்றவங்களுக்கு பயத்தையும் வியப்பையும் தரணும். உங்களை வெறுப்பவர்கள் அல்லது உங்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய உழைப்பை பார்த்து இவன் மனிதனே இல்லை, இவனை வெல்ல யாராலும் முடியாது அப்படின்னு நினைக்க வைக்கணும். கடினமான சூழல்ல நீங்க காட்டும் உறுதி தான் உங்கள் எதிராளியின் மிகப்பெரிய பலவீனம். நீங்க தளராத வர யாராலும் உங்களை வீழ்த்தவே முடியாது. கோகின்ஸ் முதல் 2 முறை ஹெல் வீக், நரக வாரம் பயிற்சியில் கலந்து கொண்ட போது கடுமையான காயங்கள், காலில் எலும்பு முறிவு மற்றும் நிமோனியா போன்ற பிரச்சனை ஏற்படுது. அதன் காரணமாக அவர் அந்த பயிற்சியிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. 3வது முறை அவர் கிடைத்த கடைசி வாய்ப்பு. இந்த முறை எந்த காரணம் கொண்டும் தோல்வியிடக்கூடாது அப்படின்ற உறுதியா இருக்கிறாரு. நாம கைகளால கடுமையான வேலை செய்யும் போது நமது உள்ளங்கையில தோல் தடித்து தழும்பு ஏற்படும். அதன் பிறகு அந்த இடத்துல வலி இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி தான் மனதுக்கும் தழும்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கோகின் சொல்றாரு. மீண்டும் மீண்டும் கஷ்டமான வலி நிறைந்த காரியங்களை செய்யும் போது நம் மனம் அந்த வலிக்கு பழகிவிடும். இதுவே கவசமிட்ட மனம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பயிற்சியின் போது கடுமையான குளிர் நீர்ல இருக்கும்போது அல்லது மணலில் புரளும் போது நான் ஏன் இதை செய்கிறேன், நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு கேள்வி வரும். இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு வலுவான பதில் இருக்க வேண்டும். கோகின்ஸ்க்கு அந்த வலுவான பதில் இதுதான்: நான் ஒரு பலவீனமான மனிதனாக சாக விரும்பவில்லை. கடுமையான உடல் உபாதைகளுக்கு இடையிலையும் தனது மன உறுதியால் கோகின்ஸ் தனது 3வது ஹெல் வீக்க, நரக வாரத்தை வெற்றிகரமாக முடிக்கிறாரு. அவர் ஒரு அதிகாரப்பூர்வமாக நேவி சீல் வீரராகிறாரு. இந்த அதிகாரத்தின் மூலமா நமக்கு சொல்ல வர கருத்து இதுதான்: வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது உடைந்து போகாம இருக்க உங்கள் மனதை முன்கூட்டியே கஷ்டங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. தழும்புகள் நிறைந்த மனமே மிக வலிமையான கவசம். இந்த அத்தியாயத்துல நமக்கு கொடுக்கிற சேலஞ்ச் இதுதான்: உங்க இலக்கு நோக்கி செல்லும் போது வரும் தடைகளையும் வழிகளையும் முன்கூட்டியே கற்பனை செஞ்சு பாருங்க, விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. வெற்றி கிடைக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட கஷ்டம் வரும்போது நீங்க எப்படி உறுதியாக இருப்பீங்க அப்படிங்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க மனதை அந்த வழிக்கு தயார்படுத்துங்க அப்படின்னு நமக்கு ஒரு சேலஞ்சாக கொடுக்குறாங்க. கோகின்ஸோட வேலை பார்த்த சக சீல் வீரர்கள் போரில் இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு நிதி திரட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு மிக கடினமான பேட் வாட்டர் 135 அப்படின்ற ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அவர் சேர்றாரு. ஆனால் இந்த பேட் வாட்டர் 135 பந்தயத்தில் சேரணும் அப்படின்னா அதுக்கு தகுதியாகணும்னா முதல்ல ஒரு 100 மைல் பந்தயத்தை 24 மணி நேரத்தில் முடிக்கணும். கோகின்ஸ் இதற்கு முன் ஒரு முறை கூட ஓட்டப்பந்தயத்தில் கலந்தது கிடையாது. இருந்தாலும்
அவர் சாண்டியோ ஒன் டே அப்படின்ற பந்தயத்தில் கலந்துக்கிட்டு 100 மைல்களை ஓட முடிவு செய்கிறாரு. அவர் 70 மைல் ஓடின பிறகு அவருடைய சிறுநீரகம் செயலிழக்க தொடங்குது. ரத்தமாக சிறுநீர் போகுது. அவர் காலில் இருந்த சிறிய எலும்புகள் எல்லாம் உடையுது. அவரால் நிற்கக்கூட முடியல. ஆனால் தன்னுடைய மனைவியின் உதவியுடன் மீண்டும் எழுந்து ஓடத் தொடங்குறாரு. மிகவும் இருண்ட வலி நிறைந்த அந்த நேரத்தில் கோகின்ஸ் ஒரு புதிய யுக்தியை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் குக்கி ஜார். ஒரு ஜாடியில பிஸ்கட் வச்சிருக்கிற மாதிரி நம்ம மனசுல கடந்த கால வெற்றிகளை சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு விஷயத்துல தோக்க போறீங்க அப்படின்ற சமயத்துல அல்லது என்னால முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த மன ஜாடிக்குள்ள கையை விட்டு நீங்க ஏற்கனவே வெற்றி பெற்ற கடினமான தருணங்களை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது உங்களுக்கு தேவையான உடனடி ஆற்றலை மென்டல் ஃபியூலை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. எந்தவித முறையான பயிற்சியும் இல்லாம வெறும் மன உறுதியால் மட்டுமே 100 மைல்களை 19 மணி நேரத்துக்குள்ள ஓடி முடிக்கிறாரு. இதன் மூலமா ஒரு பேட் வாட்டர் 135 பந்தயத்துக்கு தகுதி பெறாரு. இதன் மூலமா அவர் உணர்த்துற உண்மை இதுதான். உடல் சொல்வதை கேட்காம மனதின் சக்தியால் எதையும் சாதிக்க முடியும். நீங்க ஏற்கனவே சாதித்த விஷயங்கள் உங்க பலமாக பயன்படுத்துங்க. அது ஒரு கோப்பைக்காகவோ அல்லது புகழுக்காகவோ இருக்க வேண்டியதில்லை. அது உங்க சுய முன்னேற்றத்துக்காக இருக்கணும். இந்த அத்தியாயத்துல கோகின்ஸ் நமக்கு தர சேலஞ்ச் இதுதான். ஒரு காகிதத்தை எடுத்து உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய கஷ்டங்கள் அல்லது நீங்கள் பெற்ற வெற்றிகளை பட்டியலிடுங்க. நீங்கள் தோல்வியை தழுவிய போது எப்படி மீண்டு வந்தீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்த முறை நீங்கள் சோர்ந்து போகும்போது அந்த பட்டியலை நினச்சி பாருங்கள். இவ்வளவு செய்த என்னால் இதையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க. கோகின்ஸ் ஒரு முக்கியமான உண்மையை இதில் விளக்குறாரு. நமது உடல் மற்றும் மனம் இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையில் நாம் முழு திறமைகள் 40% மட்டும்தான் பயன்படுத்தியிருப்போம். மீதமுள்ள 60% திறன் அப்படியே நமக்குள் புதைந்து இருக்குது. நம்முடைய மூளை நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், சர்வைவல் மெக்கானிசம் பயன்படுத்தி நம்மளை தடுத்து நிறுத்துது. இந்த தடையை உடைப்பது தான் வெற்றியின் ரகசியம். அவர் உடல் உறுப்புகளை விட மனதை எப்படி ஒரு ஆயுதமாக மாற்றி வலியையும் சோர்வையும் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்றத அவர் கற்றுக்கிட்டாரு. ஒவ்வொரு முறை நீங்கள் முடிக்க போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யுங்க. அந்த கூடுதல் உழைப்பு தான் உங்கள் மனதுக்குள் ஒரு எல்லையை நிர்ணயிக்கும். உங்கள் மூளை உங்களுக்கு போடும் தடைகளை தகர்த்தெறியுங்க. என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் அதிக ஆற்றல் மீதம் உள்ளது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. மனம்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற மாபெரும் கருவி. இந்த அதிகாரத்தில் கோகின்ஸ் கொடுக்குற சேலஞ்ச் இதுதான். அடுத்த முறை நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போதோ இல்லை வேலையை செய்யும் போதோ இனிமேல் முடியவே முடியாது அவ்வளோதான் அப்படின்ற கட்டத்தை எட்டுவீங்க. அந்த நிமிஷம் நிறுத்தாதீங்க. உங்கள் மனதை உறுதியாக்கி அதிலிருந்து 5% இல்லைனா 10% கூடுதலாக செய்யுங்க. அது உங்கள் மூளையில் இருக்கிற கவர்னரை மெதுவாக அகற்ற உதவும். உங்களுடைய உடல் காயமடையாமல் இருக்க மூளை முன்கூட்டியே ஒரு சோர்வை உருவாக்கும். அதை தாண்டி செல்ல பழகினால் மட்டும்தான் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்த முடியும். கோகின்ஸ் தான் ஒரு அறிவாளியோ அல்லது இயற்கையிலேயே வலிமையான வீரரோ கிடையாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. அவர் எதை சாதித்தாலும் அதை மற்றவங்களோட 2 மடங்கு உழைப்பதன் மூலமே சாதிச்சாரு. திறமை இல்லாத இடத்துல கடின உழைப்பு அந்த இடத்த பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆர்கியூமெண்ட். உங்களுக்கு உண்மையிலேயே தேவையான திறமை இல்லை அப்படின்னு இருந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. மிக கடினமான உழைப்பும் தெளிவான திட்டமிடலும் இருந்தால் போதும். திறமைசாலியை விட நம்மளால் உயர பறக்க முடியும். 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சாதிக்க நினைக்கும் அந்த ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சால் வெற்றி நிச்சயம். இந்த அதிகாரத்தில் இறுதியில் கோகின்ஸ் நம்ம கொடுக்குற சேலஞ்ச் இதுதான். உங்களுடைய ஒரு வார காலத்தை 3 கட்டங்களாக பிரியுங்க. முதல் வாரம் உங்கள் நேரத்தை எதற்கெல்லாம் செலவிடுகிறீர்கள் என்பதை ஒரு டைரியில நிமிடம் தவறாம குறிச்சு வச்சுக்கோங்க. 2வது வாரம் தேவையில்லாத விஷயங்களை நீக்கிட்டு உங்க இலக்கிற்கான நேரத்தை அதிகப்படுத்துங்க. 3வது வாரம் ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் அந்த திட்டத்தை சரியாக பின்பற்றுங்க. உங்க ஓய்வு நேரத்தையும் திட்டமிட்டு எடுங்க. அவர் நேவி சீல் பயிற்சியை முடித்து ஒரு போர் வீரனா மாறிய பிறகு பெரும்பாலான வீரர்கள் அங்கேயே திருப்தி அடைஞ்சி அவங்களுடைய வேகத்தை குறைச்சிக்கிறத கவனிக்கிறாரு. நேவி சீல் வீரர்கள் ஏற்கனவே உலகிலேயே மிக சிறந்தவர்கள். ஆனால் கோகின்ஸ் அந்த சிறந்த மனிதர்களுக்கு இடையிலும் நான்
இன்னும் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். சாதாரணமாக எல்லா வீரர்களும் ஒரு சாதனையை செஞ்ச பிறகு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப லத்தாஜிக்காக இருப்பாங்க. கோகின்ஸ் இதை ஒரு ஆபத்தான நிலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிறந்தவர்களுக்குள் மிக சிறந்தவராக மாற கோகின்ஸ் மேலும் பல கடினமான பயிற்சிகளை மேற்கொள்கிறாரு. பல கடினமான இராணுவ பயிற்சிகளை முடித்த ஒரே மனிதராக அவர் திகழ்கிறாரு. நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தாலும் கற்றுக்கொள்வதை நிறுத்தக்கூடாது. உங்கள் திறமைகளை தொடர்ந்து கூர்மைப்படுத்திகிட்டே இருக்கணும். உங்களுடைய வெற்றி கோட்டையை தொட்ட பிறகுதான் உங்களுடைய உண்மையான ஆட்டமே ஆரம்பமாகுது. ஒரு இலக்கை அடைஞ்ச பிறகு ஓய்வெடுக்காதீங்க. அந்த வெற்றியை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்கள். உங்களை சுற்றி இருக்க எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறாங்களா, அதில் நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. அதுக்கான முயற்சியை செய்யுங்க. இந்த அதிகாரத்தில் கோகின்ஸ் நம்ம கொடுக்குற சேலஞ்ச் இதுதான். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்ற பொசிஷனில் வந்துட்டீங்க, அல்லது நீங்கள் நினச்ச ஒரு இலக்கை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அங்கேயே நின்றுடாதீங்க. உங்களை இன்னும் அதிகமாக சோதிக்கும் புதிய சவால்களை தேடுங்க. உங்களை சுற்றி மிக சிறந்த மனிதர்கள், பெஸ்ட்டான பீப்புள் இருந்தால் கூட அந்த பெஸ்ட்டான பீப்புளில் நீங்கள் எப்படி தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு நினச்சி அதுக்கான உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. 24 மணி நேரத்தில் 4020 புல்லப்ஸ் எடுத்து உலக சாதனை படைக்கிறதுக்காக கோகின்ஸ் முயற்சி செய்கிறாரு. அவருடைய முதல் முயற்சியில் அவரது உள்ளங்கைகள் கிழிந்து ரத்தம் கொட்டுது. அவரால் இலக்கை அடைய முடியல. 2வது முயற்சி பண்ணுறாரு. மிக கடுமையாக முயன்றார். ஆனால் பாதியிலேயே தசைப்பிடிப்பு மற்றும் உடல் சோர்வு காரணமாக தோல்வி அடைகிறாரு. இந்த தோல்விகள் அவரை மனதளவில் உடைத்திருக்கலாம். ஆனால் கோகின்ஸ் இதை வேறு ஒரு கோணத்தில் பார்த்தாரு. இராணுவத்தில் ஒரு செயலை முடித்த பிறகு ஆஃப்டர் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத தயாரிப்பாங்க. அதாவது என்ன நடந்தது, எங்கே தவறு நடந்தது, எப்படி சரி செய்யலாம், இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை தான் இராணுவத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதையே கோகின்ஸ் இங்கே பயன்படுத்துகிறாரு. இப்படி ஆராய்ந்து அடுத்த முயற்சியை திட்டமிடுறாரு. இது 3வது முயற்சி. 3வது முறையில் கோகின்ஸ் தனது காயங்களையும் வலிகளையும் தாண்டி 17 மணி நேரத்தில் 4030 புல்லப்ஸ் எடுத்து கின்னஸ் உலக சாதனையை படைக்கிறாரு. தோல்வியை அவருக்கு வெற்றிகரமான சரியான பாதையை காட்டியது. தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். நீங்கள் தோற்கும்போது அதற்காக வருத்தப்படுவதை விட்டுட்டு அந்த தோல்வியிலிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சேகரிங்க. ஒவ்வொரு தோல்வியும் நீங்கள் அடையும் போது அதுதான் உங்களை இன்னும் வலிமை உள்ளவராக மாற்றும் அப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. இந்த அதிகாரத்தில் கோகின்ஸ் கொடுக்குற சேலஞ்ச் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய தோல்வி என்னன்றதை எழுதுங்க. அந்த தோல்விக்கு நீங்கள் சொல்லும் சாக்கு போக்குகளை தள்ளி வச்சுட்டு உண்மையான காரணங்களை ஆராயுங்க. மறுபடியும் காலத்தில் இறங்குங்க. கோகின்ஸின் உடல்நிலை ஒரு கட்டத்தில் ரொம்ப மோசமடையுது. அவருடைய இதயத்தில் ஓட்டை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு காலம் அவர் செய்த அனைத்து சாதனைகளையும் ஒரு பாதி இதயத்தை வைத்துக்கொண்டே செய்திருக்கிறார் அப்படின்னு தெரிய வருது. கோகின்ஸ் வாழ்க்கையை மாற்றிய ஒரு மந்திர சொல் இதுதான், வாட் இஃப். ஒருவேளை இப்படி நடந்தா, யாராவது உங்களை நோக்கி உன்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அல்லது உங்கள் மனமே இது சாத்தியமில்லை அப்படின்னு தடுக்கும்போது உங்களுக்கு நீங்களே வாட் இஃப் அப்படின்னு சொல்லிக்குங்க. ஒருவேளை என்னால் இதை செய்து காட்ட முடிந்தால் என் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்ற கேள்வியை முன்னாடி வைங்க. அது உங்களை முன்னோக்கி புஷ் பண்ணும். கோகின்ஸ் தனது சிறுவயது காயங்கள், தந்தையிடம் பெற்ற அடி, இனவெறி தாக்குதல்கள் என எல்லாத்தையுமே ஒரு பாடமாக தான் பார்க்குறாரு. தான் பட்ட கஷ்டங்கள் தான் தன்னை இந்த நிலைக்கு உயர்த்திருக்கு அப்படின்னு அவர் உணர்றாரு. இதன் மூலமாகவே அவர் முழுமையான போர் வீரனாக தன்னை மாற்றிக்கிறாரு. இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த புத்தகத்தில் கோகின்ஸ் சொல்கிற ஒவ்வொரு சேலஞ்சையும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளை ஹர்ட் பண்ண இந்த உலகத்தில் யாராலும் முடியவே முடியாது. இனிமே பிறந்து தான் வரணும். இந்த புத்தகத்தை நான் கொடுக்குற ரேட்டிங் 7/10. மீண்டும் அடுத்த ஒரு மிக சிறந்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.